நமஸ்காரம் எல்லாருக்கும். நான் உங்களோட அஸ்ட்ராலஜர் ஷியாம் பேசுகிறேன், ஆத்மசுத்தி அஸ்ட்ராலஜிலேருந்து. இன்றைக்கி நான் பேசக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம் அப்படிங்கிறது வந்து இந்த ஐவிஎஃப் அப்படி மூலமாக அந்த ஒரு டெக்னாலஜி இல்லை அந்த ஒரு சயின்ஸ் மூலமாக குழந்தைய வந்து பெற்றுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக நடந்துட்டுருக்கு. அந்த ஐவிஎஃப்ங்கிறது வந்து செயற்கை முறை அப்படின்னு சொல்லலாம், ஆர்டிஃபிஷியல் மெத்தட். அண்ட் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. இது வந்து என்னென்னா, ஐவிஎஃப்ங்கிறது வந்து நேச்சுரல் மெத்தட் இல்லை. அண்ட் அதனால் வந்து ஐவிஎஃப்க்கு வந்து நீங்கள் வந்து குழந்தை நல்லபடியாக வந்து அந்த ஸ்டேஜஸ் எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணி வந்து உங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் கன்சீவ் ஆகணும், நீங்கள் அந்த குழந்தைய வந்து பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு வந்து பரிகாரங்கள் வந்து சாதாரணமாக பண்ணால் பத்தாது. ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும். ப்ராசஸ்னுடைய ஒரு ஸ்டேஜுக்கும் தனித்தனியாக பரிகாரம் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி நீங்கள் பரிகாரம் பண்ணணும். டெலிவரி மட்டும் நீங்கள் வந்து அந்த பரிகாரத்தை வந்து நிறுத்தவே கூடாது. ஸோ இதுதான் வந்து ஐவிஎஃப்க்கு வந்து நம்ம வந்து பரிகாரம் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இதில் நீங்கள் பார்த்தேன்னா நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஐவிஎஃப் அட்டம் பண்ண போறேல் அப்படின்னாலே அதுக்கு ஒரு 60 டேஸ் 90 டேஸ்க்கு முன்னாடியிலேருந்தே பரிகாரத்தை ஆரம்பிச்சிடணும். அதாவது பையனோட ஹாரோஸ்கோப்பில் இருந்தும் சரி, பொண்ணோட ஹாரோஸ்கோப்பில் இருந்தும் சரி, முக்கியமாக அந்த பொண்ணுடைய ஹாரோஸ்கோப்பில் இருந்து அந்த சப்தாம்சத்துலேருந்து வந்து நம்ம குருவிலேருந்து வந்து 5th லார்டு 10th லார்டுக்கெலாம் வந்து கண்டிப்பாக வந்து பரிகாரம் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் அதே மாதிரி அந்த பையனோட சார்ட்லேயும் வந்து சப்தாம்சத்தில் குருவிலேருந்து 5th லார்டு அண்ட் 10th லார்டுக்கு வந்து பரிகாரம் பண்ண வேண்டியிருக்கும். அந்த 12 வர 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 என்னென்னா கரெக்டான ஃபஸ்ட்டு டாக்டர் அமையும், கரெக்டான ஹாஸ்பிட்டல் அமையும், மேக்ஸிமம் சக்ஸஸ் ரேட்ஸ் இருக்கக்கூடிய ஐவிஎஃப்கான இடத்த வந்து நீங்கள் வந்து கனெக்ட் ஆகுள். அதுக்கப்புறம் அந்த ஐவிஎஃப் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டேஜாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவேரியன் ஸ்டிமுலேஷனுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து அந்த நேரத்துக்கு வந்து அது கரெக்டாக உள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு முதல் நாள் அன்னைக்கு, அதுக்கு அடுத்த நாள் அந்த ப்ராசஸ் த்ரூ ஆகிற மட்டும் ப்ராப்பராக அந்த எக் ஃபார்மேஷன் நடக்கிற வரைக்கும் அந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ அந்த எக் ப்ரொடக்ஷனுக்காக தான் அந்த ஓவேரியன் ஸ்டிமுலேஷனுங்கிற அந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கொடுப்பா. அந்த எக் ப்ரொடியூஸ் ஆகிடுது அப்படின்னா அதை மெச்சூர் ஆக வைக்கிறதுக்கு இன்னொரு ஷார்ட்ஸ் இன்ஜெக்ஷன் எல்லாமே இருக்கும். இந்த ப்ராசஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பரிகாரம் பண்ணால் தான் அது ஃபுல்லாக வந்து அந்த எக் ஃபார்மேஷன் ப்ராப்பராகி ப்ராப்பரான மெச்சூர் எக்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த எக் ரிட்ரைவல் அப்படின்னு இருக்குது. அந்த மெச்சூரான எக்ஸை வந்து ரிட்ரைவ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதை ப்ராப்பராக வெளியில் எடுத்து அதுக்கப்புறம் வந்து அதை ப்ராப்பராக அதுக்கான மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஸ்பெர்ம் கலெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்டிலைசேஷனுக்கு அனுப்புவாள். ஸோ அந்த எக் ரிட்ரைவல்ங்கிற ப்ராசஸில் எந்த விதமான ஒரு தடங்களும் ஏற்படாமல் அந்த எக் வந்து ப்ராப்பர் ஒரு ஹெல்த்தோடு வந்து ரிட்ரைவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு நீங்கள் தனியாக பரிகாரம் பண்ண வேண்டியிருக்கும். 3வது ஸ்டேஜ் ஸ்பெர்ம் கலெக்ஷன். இப்போ வந்து மேல் பார்ட்னரோ இல்லை டோனரோ யாரோ ஒருத்தர் வந்து அந்த ஸ்பெர்மை வந்து கொடுக்கும்போது அது வந்து ப்ராப்பராக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ஒழுங்கானதாக இருக்கணும். அதை வந்து நம்ம ப்ராசஸ் வந்து கரெக்டாக போகணும். அது வந்து ரொம்ப கார்மிக்கான கிளட்டர்லாம் இல்லாத மாதிரி கொஞ்சம் கரெக்டானதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு தனி பரிகாரம் பண்ணணும். ஸோ ஸ்பெர்ம் கலெக்ஷனும் ஆகிடுத்து, எக்கும் ரிட்ரைவ் ஆகிடுத்து. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவான்னா அதை ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ்க்கு அந்த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டுக்கு அனுப்புவோம். அந்த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டுங்கிறது அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேஸு. ஏன்னா இது எல்லாமே ப்ராப்பராக ஒரு ஆர்டிஃபிஷியல் மெத்தடில் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலன்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறா. அதனால் வந்து எக்கச்சக்கமான எனர்ஜியும் புண்ணியமும் தேவை. அது இல்லைன்னா அது வந்து த்ரூ ஆகிறதுங்கிறது ரொம்ப பிரம்ம பிரயத்தனமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 6 சைக்கிள் 7 சைக்கிள்லாம் வந்து ஐவிஎஃப் போய் அதுக்கப்புறம் அதை ஃபெயில் ஆனவாளும் இருக்கா. அதுக்கப்புறம் பரிகாரம் எக்கச்சக்கமாக பண்ணி அதுக்கப்புறம் த்ரூ பண்ணவாளும் இருக்கா. பிகாஸ் இட்ஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் வெரி பெயின்ஃபுல் ப்ராசஸ், போத் ஃபிசிக்கலி அண்ட் சைக்கலாஜிக்கலி. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் போகிறது அப்படின்னாலே முழுசாக பரிகாரம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களை மென்டலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏதோ நான் மேலோட்டமாக பண்ணிட்டேன், நான் சுவாமிக்கு வந்து நான் நமஸ்காரம் பண்ணிட்டேன், நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், நான் வெறும் ஊதுபத்தி காமிச்சிட்டு வந்தேன் அப்படிங்கிற லெவலில் பரிகாரம்லாம் பண்ணலைன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு ஸ்டேஜுக்கும் பண்ணணும். இப்போ அந்த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக நீங்கள் ஹோமம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சைல்டு பர்த்துங்கிறது இந்த ஐவிஎஃபோட சேர்த்து வந்து ஓவரால் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தேன் 10 months அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் இருந்தது அப்படின்னா கம்ப்ளீட் அந்த பீரியடுக்கும் நீங்கள் டெய்லி நித்திய பூஜை வந்து பரிகாரமாக பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்டேஜ் சொன்னேன் இல்லையா, இப்போ அந்த ஓவேரியன் ஸ்டிமுலேஷன், அதுக்கப்புறம் வந்து எக் ரிட்ரைவல், அதுக்கப்புறம் ஸ்பெர்ம் கலெக்ஷன், அப்புறம் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் அண்ட் ஃபர்டிலைசேஷன், அந்த ஸ்டேஜ் ஃபைனலாக வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். அதாவது அந்த ப்ராப்பராக எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிடுத்து அப்படின்னா அந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருங்கிறத ஒரு எக்ஸ்டர்னல் கத்தீட்டர் மூலமாக வந்து தின் கத்தீட்டர் மூலமாக வந்து அவளுடைய யுட்ரஸ்க்கு வந்து அதை செலுத்துவா. ஸோ அதை வந்து அந்த ப்ராசஸ் ஒழுங்காக ப்ராப்பராக போச்சுன்னா தான் அந்த கரு வந்து யுட்ரஸில் தங்கி ஃபர்தர் டெவலப்மெண்ட் வந்து ஆகும். இதுக்கு எல்லாத்துக்குமே மகா புண்ணியம் தேவை, நிறையா அனுகிரகம் தேவை, நிறையா கிரேஸ் தேவை, நிறையா ப்ரொடெக்ஷன் தேவை. இல்லைன்னா ரொம்ப டயபாலிக்காக ரொம்ப
ப்ராப்ளமேட்டிக்கான சைக்கிளாக அது மாறிடும், தங்காது. ஸோ அதனால் அந்த ஸ்டேஜுக்கும் வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஒரு எப்படி சொல்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிஸ்கிரைப்டு மெத்தட். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுதோ புரியலையோ, இதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக்காக, ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனாக. இப்போ ஒரு டாக்டர் ஏதாவது எழுதி கொடுத்தானா நம்மளுக்கு புரிஞ்சுதோ புரியலையோ அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மருந்தை சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் பரிகாரங்கள் நம்மளுக்கு புரிஞ்சுதோ புரியலையோ அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து லாஜிக் பார்க்காம தான் வந்து அந்த மிராக்கிள்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வருது வரலைங்கிறத தாண்டி அதை கண்டிப்பாக பண்ணுங்க. ஸோ தட் உங்களுடைய அப்ஜெக்டிவ் வந்து உங்களுக்கு மீட் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐவிஎஃப் ப்ராசஸ்ங்கிறது இப்போ எங்கே பாரு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் சென்டர், ஐவிஎஃப் சென்டர், ஐயுஐ சென்டர், இந்த மாதிரி எங்கே பாரு இருக்குது. அதை பெருசாக ப்ரமோஷன் பண்ணுறா. ஒரு காலத்தில் நேச்சுரலாக நடந்துன்ற விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி ஆர்டிஃபிஷியலாக ப்ரமோட் பண்ணி அது மூலமாக தான் நடக்கவே முடியுங்கிற லெவலுக்கு வந்து நம்மளுடைய புண்ணியங்கள் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பகவான் கிட்ட சரணாகதி அடைஞ்சு பரிகாரம் பண்ணி பிராயச்சித்தம் தேடி கரெக்டாக அந்த எனர்ஜியை சேர்த்து புண்ணியத்தை சேர்த்து அதுக்கப்புறம் தான் வந்து அதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் நடந்துடுது அப்படின்னா அந்த கரு தங்கி ஒரு ஃபேஸாக அதனுடைய டெவலப்மெண்ட் ப்ராப்பராக போய் எந்த விதமான கார்மிக் மெஸ்ஸும் இல்லாமல் கருவும் கலையாமல் முழு வளர்ச்சி பெற்று அது நல்ல நேரத்தில் வந்து குழந்தையாக பிறக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் வந்து சங்கல்பம் எடுத்து நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய ஹாரோஸ்கோப்க்கு ஏற்ற மாதிரி பூஜை பண்ணிக்கணும். ஸோ நல்ல நேரத்தில் குழந்தை பிறக்கணுங்கிறதே வந்து அது ஒரு பெரிய தெய்வ சங்கல்பம். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் பூஜை, அதாவது இவ்வளவு மெனக்கெட்டு அந்த குழந்தை வேணும்னு நினைக்கிறவாளுக்கு அந்த குழந்தை நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான எண்ணமும் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து அந்த பரிகாரம் பண்ணிட்டே வந்தேன்னா அந்த குழந்தை நல்ல நேரத்துலையும் பிறக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஐவிஎஃப்க்கு வந்து எப்படி அந்த விஷயத்தை டீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெத்தடாலஜி. மற்றபடி உங்களுக்கு பர்சனலைஸ்டாக இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய ஹாரோஸ்கோப்புக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன பரிகாரம் பண்ணால் அது கிளிக் ஆகும். இட்ஸ் அ மல்டிபிள் அட்டம்ப்டில் தான் வந்து அதை பண்ண முடியும். ஏன்னா வந்து இது வந்து சார் நாங்கள் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணோம், இங்கே போனோம் அங்கே போனோம் ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவா எத்தனையோ பேர் உண்டு. அப்படி கிடையாது. அது வந்து கர்மா. அண்ட் அதை வந்து நம்ம பொறுமையாக தான் நம்ம டீல் பண்ண முடியும், பொறுமையாக தான் கிளியர் பண்ண முடியும். என்ன லெவல் ஆஃப் கார்மிக் இன்ஃப்ளூயன்ஸ் உங்கள் லீனேஜில் இருக்குது, ஃபேமிலியில் இருக்குங்கிறது வந்து அந்த ஹாரோஸ்கோப்பை பார்க்கும்போது, உங்கள் பேட்டர்ன் ஆஃப் லைஃப்பை பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ உங்களுடைய ஒரு ஒரு லெவல் ஆஃப் கர்மாக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பரிகாரத்தை எடுத்து வச்சுக்கணும். ஸோ சில பேருக்கு வந்து ஓரளவுக்கு பண்ணால் சரியாயிடும், சில பேருக்கு வருஷக்கணக்காக பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது வந்து அந்த ஹாரோஸ்கோப்பை பொறுத்தது, லீனேஜ் கர்மாவை பொறுத்தது, பர்சனல் கர்மாவை பொறுத்தது. ஸோ பட் பரிகாரம் எப்படி பண்ணால் எப்படி த்ரூ ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவை நான் பேசணும்னு நினைக்கிறேன். மற்றபடி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் எனி டைம் ரீச் அவுட் பண்ணி கேட்கலாம். அண்ட் இந்த சேனலை வந்து நிறையா பேருக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுங்கோ. நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அஸ்ட்ராலாஜிக்கலாக, ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக, மண்டேன் ப்ரிடிக்ஷன் ரிலேட்டடாக நிறையா நல்ல விஷயங்களை பற்றி நாங்கள் பேச போகிறோம், ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் அது. ஸோ தேங்க்யூ ரியலி ஸோ மச். அண்ட் நம்ம கண்டிப்பாக வந்து அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் இன்னொரு ஒரு பரிகாரத்தை பற்றி நம்ம பேசலாம், சந்திக்கலாம். அது வரைக்கும் கடவுள் உங்களுக்கு வந்து என்னென்னைக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கட்டும். தேங்க்யூ, நமஸ்காரம்.